ஹாய் எவ்ரிவன். ரீசெண்ட் டேஸாக யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி படல. ரீசன் வந்து கொஞ்சம் டைம் இஷ்யூ ஆகினதால் பிஸ்னஸ் அண்ட் டியூஷன் கிளாஸஸ் அண்ட் அதோட பேபிஸ்ட ஒர்க்ஸ் அண்ட் அதே நேரம் ஹவுஸ் ஹோல்டு இது மாதிரி நிறைய ஒர்க்ஸ் ஒன் டைமில் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்ச 3 டாப்பிக்கை பற்றி. அதில் ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், என்சைட்டி. இந்த வேர்ட்ஸை நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் எங்கள் லைஃப்பில். ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறேன், டிப்ரெஸ் ஆகிக்கிறேன், என்சைட்டி ஆகிக்கிறேன். பட் இன்க்ளூட் மீ அப்படின்ற என்னான்னு சரியாக தெரியாமல் இவ்வளோ காலம் நாங்கள் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்திக்கிறோம். ஸோ ஆஃப்டர் தட் ஐம் சர்ச் அண்ட் லேர்ன் அபவுட் தட். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்களை எப்படி நாங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கொள்ளையிலும் அப்படின்ற என்னன்றதை பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம் டிப்ரெஷனை பற்றி. டிப்ரெஷன் சொல்கிறது நாங்கள் பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை பற்றி திங்க் பண்ணிக்கிறது. இப்போ நடக்கிறதோ இல்லாட்டி இதுக்கப்புறம் நடக்கிறத பற்றியோ இல்லை, எங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் பாஸ்ட்டில் நடந்திருக்கு. டிப்ரெஷன் சொல்கிறது நாங்கள் பாஸ்ட் நடந்த விஷயங்களை பற்றி திங்க் பண்ணிக்கிறது. பாஸ்ட் நடந்த விஷயங்கள் சொன்னால் நாங்கள் எடுத்த முடிவுகள் தவறாக இருக்கலும், நாங்கள் எடுத்த முடிவால் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலும், ஏன்னா அதே நேரம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் பேசின வார்த்தைகள் தப்பாக இருந்திருக்கலும். அப்போ அந்த டைம் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாதோ, அந்த டைம் அந்த முடிவை நான் எடுத்திருக்கக்கூடாதோ, என் லைஃப்பில் அப்படி எனக்கு நடந்துச்சு. நடந்து முடிஞ்ச விஷயங்களே திருப்பி திருப்பி எங்கள் ரிவைண்ட் பண்ணி நாங்கள் கவலைப்படுறது தான் டிப்ரெஷன் சொல்கிறது. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்போயுமே லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. டெய்லி நாள் எழும்புகிற நேரமே ஒரு எப்போயுமே ஒரு யோசனையோடு இருக்கிறதால இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன், நான் இன்றைக்கு இப்படி செய்யணும், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் செய்யணும்ட்டு எந்த மோட்டிவேஷனுமே இல்லாமல் ஹோப்லெஸ்ஸாக இருப்பாங்க. ரீசன் பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறதால தான். ஸோ எங்களுக்கு டிப்ரெஷன் உருவாகிறதுக்கான மெயின் ரீசனே எங்களோட லைஃப்பில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி நாங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதால தான் நாங்கள் டிப்ரெஷனில் இருக்கணும். டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வரையணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணம் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. எங்களுக்கு கிடைச்சிக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பற்றியுமே நாங்கள் நன்றி உணர்வோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எங்கள் லைஃப்பில் நடந்த பாஸ்ட்டை பற்றி நாங்கள் திங்க் பண்ணுறது குறைஞ்சிரும். நன்றி உணர்வுன்னு சொல்லுது நாங்கள் எடுக்கிற மூச்சிலிருந்து நாங்கள் இருக்கிற வீடு, எங்களுக்கு கிடைச்சிக்கிற இந்த கை கால் கண் விளங்குறது, காது கேட்குறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த எல்லா விஷயத்துக்குமே நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. ஸோ நன்றி உணர்வை நாங்கள் பழக இந்த டிப்ரெஷன்ற நிலைமையிலிருந்து எங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். நன்றி உணர்வை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சு கொள்றதுக்கும் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுற ஒரு புக் தான் த சீக்ரெட் சீரீஸில் இருக்கிற த மெஜிக்ன்ற இந்த புக். ஸோ இந்த புக் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு சொல்லி தருது கிராட்டிடியூடை பற்றி. நன்றி உணர்வாக எப்படி இருக்கலும், எப்படி நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா அதே மாதிரி இப்போ நடக்கிற விஷயங்களை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. இன்றைய நாள் எங்களுக்கு எந்த நடந்துச்சு, இன்றைக்கி நான் என் லைஃப்பில் எது பெஸ்ட்டாக செய்யலும், இன்றைக்கி என் லைஃப்பில் எதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணினா அதில் அவுட்புட்டை எங்களுக்கு பெஸ்ட்டாக எடுக்கலும். இந்த மாதிரி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வாழ ஆரம்பித்தோம்னா இந்த டிப்ரெஷனில் நிலைமையிலிருந்து எங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும்.